ஏறத்தாழ 10,000 வருஷம் கூட இருக்கலாம். அது நம்ம வந்து காலத்தை உறுதிட்டு சொல்ல முடியாது. ஆனால் இதில் வர சில சின்னங்களை பார்த்தா அது தாய் தெய்வ வழிபாடு நடந்த இடமாக இருக்குது. பெண்குறி போட்டிருக்காங்க. அது பெண்குறி அந்த காலத்தில் போடும்போது தாய் தெய்வத்தை வழிபடுறதுக்கான குறியாக வச்சுருந்துருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த ஊரில் காணியாத்தா கோயில். இதனுடைய தொடர்ச்சியாக சிற்பங்கள் செய்து பின்னால் வழிபட்டிருக்காங்க. எப்படி இது வந்து ரொம்ப தொழில் பழங்காலம் அப்படின்னு சொல்கிற ஒரு காலத்தை சேர்ந்த உருவங்கள் தான் இது. இதில் உள்ள மற்ற இதுகளை பற்றி நம்ம இப்போதைக்கு எதுவும் சொல்ல நிலையில் இல்லை. சக்கரம் போட்டிருக்காங்க. அப்புறம் 3 கிளை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த 3 கிளை பெரும்பாலும் ராஜாவை குறிக்க தான் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்காங்க பல ஆராய்ச்சியாளர். அதுவும் இந்த பெண் தெய்வ இதுவும் குறியீடு இருக்கிறதால தாய் தெய்வ வழிபாடு நடந்த இடம், அரசனுக்குரிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். சார், இப்போ இந்த டேட்டிங்கில் என்ன டிஃப்ரென்ஸ்? டேட்டிங் வந்து உறுதியாக இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னாக்கா அதில் பல விஷயங்களை பார்த்து இன்னும் இது மாதிரி எங்கெங்கே கிடச்சிருக்கோ அதெல்லாம் ஒப்பிட்டு அதுக்கு ஒரு டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்தை சேர்ந்ததாகவும் சொல்லலாம். சில நேரங்களில் 2000 வருஷம் முன்னே 3000 வருஷம் முன்னே வரையத்தை 200 வருஷம் முன்னையும் வரைகிற பழக்கமும் இருக்குது. அது உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ஆனால் சில ஆராய்ச்சிகள் செய்த பிறகு இதனுடைய டேட்ஸ் எல்லாம் எது எப்படி இருந்தாலும் இது பழமையை நமக்கு சொல்லுது. பழமையை ரொம்ப தொல்பழங்காலன்ற ஒரு நிலையை தான் இதை வச்சு பார்க்க வேண்டியது. இப்போ எப்படி ஆராய்ச்சி எப்படி பண்ணணும், இல்லை இது யாருக்கு முன்னெடுத்து செய்யணும்? இது யாருக்கு முன்னெடுத்து செய்யணும்? இது சம்மந்தமான ஆய்வு செய்துட்டுருவங்க பார்த்தாங்கன்னா இதை கரெக்டாக சொல்லிடுவாங்க. தொடர்ந்து இதிலே ஈடுபட்டு இருக்காங்க பலர். அவங்களுக்கு இதை பற்றி உடனே சொல்ல முடியும். எங்களுக்கு இது மாதிரியான ஒரு அப்பப்போ பார்க்குறதோட சரி. அதனால் இது உறுதியாக எதுவும் நான் சொல்ல முடியாது. யூகமாக தான் இப்போ சொல்லியிருக்கேன். அது வந்து இன்னும் மற்ற புத்தகங்களை பார்த்து தான் இதை பண்ணணும். ஆனால் சில குறியீடுகள் வந்து தாய் தெய்வத்தை இதை குறிக்குதுன்னு மட்டும் நம்ம சொல்லலாம். இந்த கோடுகள் கூட நம்ம பயிர்னு எடுத்துக்கிட்டாக்கா தாய் தெய்வத்தோடு சம்மந்தப்பட்டு தான் வருது. கோடு கூட இருக்குது. பயிராக எடுத்துக்கிட்டால் நெல் பயிரோ அல்லது கரும்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டால் தாய் தெய்வத்தோட வேளாண்மையோடு வருது. ஆனால் பெரும்பாலும் இந்த பகுதியில் வேளாண்மை நடந்ததுக்கான சான்றுகள் ரொம்ப குறைவு. சண்டை போட்டிருக்காங்க, கால்நடை வளர்த்துருக்காங்க, அதுக்காக செத்துருக்காங்க, நிறைய கவர்ந்துருக்காங்க, மீட்டுருக்காங்க. இதுதான் வருது. அவங்க கும்பிட்ட தெய்வம் கொற்றவை. அது கொற்றவை வந்து கத்தி எல்லாம் வச்சிட்டு இருக்க ஒரு தெய்வம். இது ஓட்டுவ நிலையில் இருக்கிற மக்கள் கும்பிட்ட ஒரு இடமாகவும் இருக்கலாம். வேளாண்மைக்கு பிறகு வேளாண்மை இந்த புஞ்ச வேளாண்மை செய்கிறவங்க இதை வந்து கும்பிட்டுருக்கலாம். ஏன்னா வேளாண்மை எப்பவுமே பெண்ணோட தொடர்புடையதாக வச்சுருக்காங்க. அப்படி பார்த்தா வேளாண் தெய்வமாகவும் இது எடுக்கலாம்.